Hi everyone, welcome back to my channel Pavitra Vlogs on Wheelchair. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ போன vlogல வந்து சாட்டர்டே vlog காமிச்சிருந்தேன் இல்லைங்களா, அதோட நெக்ஸ்ட் டே நாங்கள் வெளியில் போகிறோம் அப்படின்ட்டு அந்த vlogலேயே சொல்லியிருந்தேன். ஸோ எங்கே போயிருக்கோம், இந்த இடம் எவ்வளோ அழகாக இருந்தது, எவ்வளோ வீல் சேர் ஃப்ரெண்ட்லியாக கம்ஃபர்டபுளாக இருந்தது அப்படிங்கிறது தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து ஒரு சண்டே vlog, ஒரு லாங் வீக்கெண்ட் இருந்தது, அதனால் நாங்கள் வந்து இங்கே போயிருந்தோம். ஸோ இந்த குட்டி ட்ரிப் vlog, வீக்கெண்ட் vlog வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த பிளேஸ் அவ்வளோ க்யூட்டாக இருந்தது, அவ்வளோ கம்ஃபர்டபுளாகவும் இருந்தது, டிசேபிள் ஃப்ரெண்ட்லியாகவும் இருந்தது. ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் அண்ட் எப்பயும் போல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அந்த பெல் ஐக்கனையும் ஹிட் பண்ண மறந்துடாதீங்க. Now let's begin. ஸோ நாங்கள் எங்கே போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துக்கு பேர் வந்து ஹேசியந்தா ஒரோசி அப்படின்றாங்க. நான் கரெக்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ணுறேனான்னு எனக்கு தெரியாது, ஏன்னா அது ஸ்பானிஷ். பட் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு தெர்மல் ஹாட் ஸ்ப்ரிங்ஸ் அப்படின்ட்டு, தட் இஸ் நம்ம பாடி மசாஜ்க்காகவும் போனோம். அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து ஒரு பெரிய ஃபார்ம் இருக்குது, வெஜிடபிள்ஸ் அண்டு அனிமல்ஸ், டொமஸ்டிக் அனிமல் ஃபார்ம் இருக்குது அண்ட் ரெஸ்டாரண்ட் இருந்தது. ஸோ ஃபார்ம் ஹவுஸ்க்கு வந்து நான் புக் பண்ணல, ஏன்னா அது வந்து ஒரு 1 day ஃபுல்லாக நம்ம புக் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் அது கொஞ்சம் ப்ரைஸி. பட் ப்ரைஸியாக இருந்தாலும் ஓகே. பார்த்தா உங்களுக்கு அங்கே ஃபார்ம்லலாம் வந்து உங்களுக்கு வீல் சேர் போகாது, நம்ம வந்து மேக்ஸிமம் நடந்து போகிற மாதிரி தான் இருக்கும். அதனால நான் அது புக் பண்ணல. ஸோ இங்கே நான் ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து டேபிள் புக் பண்ணியிருந்தோம். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். என்ட்ரு ஆனோடனே ஃபஸ்ட்டே வந்து டிசபிலிட்டி பார்க்கிங் தான். பார்க்கிங் உள்ளேருந்து வந்தோடனே பார்த்தீங்கன்னா இம்மீடியட்டாக ரெஸ்டாரண்ட் தான் வந்துருச்சு. ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது. ஏன்னா இங்கே சாட்டர்டேஸ் அண்ட் சண்டேஸ் டேபிள் ரொம்ப ஃபுல்லாக புக் ஆகிடுமாமா. ஸோ அப்போ வந்து லாங் வீக்கெண்ட் வேறு இருந்துச்சுனால நான் வந்து ஒரு ஐ திங்க் ஒரு 1 week முன்னாடியே நான் வந்து இதுக்கு சொல்லி வச்சுருந்தோம் நாங்கள். அப்போ தான் வந்து சீட் அவைலபிலிட்டி இருந்தது. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் ஸ்டே பண்ணுவாங்க. அது தவிர அந்த ஃபார்ம்லாம் சுற்றி பார்ப்பாங்க. இங்கே ரெஸ்டாரண்ட் கம் லாட்ஜிங் இருக்குது. ஸோ இங்கே வந்து நிறைய பேர் தங்கிட்டு ஒரு 2-3 days மாதிரி ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு போவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ வாங்க, நான் வந்து உங்களுக்கு நாங்கள் இங்கே என்ன மாதிரி சர்வீஸ் எடுத்துக்கிட்டோம், எப்படி இருந்தது அப்படிங்கிறத காமிக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து கவர்டு ரெஸ்டாரண்ட் ஃபுல்லாகவே கவர்டாக இருக்கும். இது வந்து நிறைய பேர் இங்கே சன் வேணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வெயிலில் வந்து படுத்துக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். எப்படி தான் அவங்களுக்கு இந்த சூடு தாங்குதோ தெரில. எனக்கு ரொம்ப ஹாட்டாக இருந்த மாதிரி தான் இருந்தது. பட் அவங்க வந்து சன் ப்ரொடெக்ஷன் SPF போட்டுட்டு அழகாக வந்து அந்த சன்லேருந்து கிடைக்கிற விட்டமின் வந்து அவங்க பாடிக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து படுத்துக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் தான் வந்து பார்த்திங்கன்னா ஹாட் ஸ்ப்ரிங்ஸ். அப்படி எப்படின்னா ஒரு பூல்ஸ், சின்ன சின்ன ஸ்விம்மிங் பூல் மாதிரி இருக்கும். இங்கே வந்து ஒரு பூல்லையும் ஒரு டெம்பரேச்சர் ஆஃப் வாட்டர் இருக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து காமிக்கிறது பார்த்திங்க அப்படின்னா இது வந்து கொஞ்சம் நல்ல ஹை டெம்பரேச்சர், தட் இஸ் தண்ணி சூடாக இருக்கும். அதை தவிர வெயில்லேருந்து வர சூடு வேறு அந்த தண்ணியில் உங்களுக்கு இருக்கும் அந்த மாதிரி. அண்ட் இந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 4-5 பூல் வச்சுருக்காங்க வித் டிஃப்ரெண்ட் டெம்பரேச்சர். ஒரு பூல்லையும் வேறு மாதிரி டெம்பரேச்சர் இருந்துச்சு இங்கே. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மாடரேட். நிறைய பேர் வந்து இதுதான் சூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப ஜில்லுன்னு இல்லாமல் ரொம்ப ஹாட்டாகவும் இல்லாமல் இருக்கும். ஸோ அவங்க வந்து எனக்கு பூலில் வந்து நீங்கள் வாட்டரை டச் பண்ணி பாருங்கள், உங்கள் பாடிக்கு, உங்கள் பாடி பெயின் இல்லை உங்கள் மசாஜ் கொடுக்குற மாதிரி எந்த இது சூட் ஆகுமோ நீங்கள் அந்த பூல் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நான் அதெல்லாம் வந்து ஃபுல்லாக எனக்கு ஃபஸ்ட்டு சொல்லி காமிச்சாங்க எங்கெங்கே நீங்கள் வந்து போக முடியும் அப்படின்னு. போகிறது வந்து ரொம்ப டஃப்பாக இல்லை, ஜஸ்ட்டு ஒரு ஸ்டெப் இருக்கும். ஆனால் அதுக்கப்புறம் போனீங்கன்னா ஒரு 4 feet, எல்லாமே ஆல்மோஸ்ட் 4 feet இருக்கிற மாதிரியான பூல்ஸ் தான். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு எங்கள் ஃபுல்லாக பேக் சைடில் எல்லாமே எனக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணாங்க என் கூட வந்து அந்த கைட் மைக்கேல் அப்படின்னு. எப்படின்னா இந்த வாட்டர் வந்து ஒரு மாதிரி ரீசைக்கிள் ஆகும். இது ஸ்டாக்னட் வாட்டர் கிடையாது. உங்களுக்கு இந்த வியூ பாருங்களேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆக்சுவலாக அந்த பூல் ஏரியாவில் இந்த வியூ வந்து அவ்வளோ அழகாக இருந்தது. ஸோ இந்த வாட்டர் வந்து பேக் சைடில் வந்து உங்களுக்கு கீழே அப்படியே வந்துட்டு அது அப்படியே ரீசைக்கிள் ஆகிற மாதிரி இருக்கும். ஒரு இடத்துல அப்படியே வந்து உங்களுக்கு ஸ்டாக்னட் ஆகியிருக்காது. அதனால் இது வந்து நல்ல ஃப்ரெஷ் வாட்டர். இது ஏன் மினரல் வாட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா, இதில் வந்து ஒரு வாசனை வருதுங்க. ஏதோ ஒரு எசன்ஸ் ஆர் சம் மினரல்ஸ் வந்து இதில் போட்டு இது ரெடி பண்ணுறாங்க போல இருக்குது. அவ்வளோ நல்லா இருந்தது, அவ்வளோ ரிஃப்ரெஷிங்காக இருந்தது. அதுக்குள்ளே வந்து நம்ம ஸ்விம் பண்ணுறதுக்கு. ஸோ இப்போ எல்லா தெர்மல் இதையும் சுற்றி காமிச்சிட்டாங்க. இங்கே ஒரு சின்ன பாத் போகிறது பார்த்தீங்களா, இது உள்ளே போனீங்க அப்படின்னா ஃபியூ ஸ்டெப்ஸ் இருக்கும். ஃபியூ ஸ்டெப்ஸில் ரேம்ப் கூட இருக்குது. அங்கே இறங்கினா உங்களுக்கு வந்து ஃபுல்லாக வந்து மட்டு கிளே இருக்குல்ல, இந்த மண்ணில் வச்சு ஃபுல் பாடியில் வந்து அப்ளை பண்ணி கொஞ்சம் நேரம் மசாஜ் பண்ணி அதில் நம்ம ஊற விட்டுருவாங்க. ஏன்னா அந்த பாடி கிளே வந்து அவ்வளோ நல்லது ஹெல்த்துக்கு, நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க.
அதுக்கப்புறம் இங்கே இந்த குட்டி பக்கெட் மாதிரிலாம் இருக்கும், இதெல்லாம் அப்படியே மேலே வந்து நம்ம தண்ணி கவுத்துக்கிறது, சும்மா ஃபன் பண்ணுறது அந்த மாதிரியான ஒரு இது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் லஞ்சு சாப்பிட்லாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம். ஏன்னா எங்களுக்கு லஞ்ச் டைம் ஆக்சுவலாக வந்து அரௌண்ட் 1:30 இல்லை 12:30க்குலாம் நாங்கள் வந்துவிட்டோம். நாங்கள் சீக்கிரமாகவே கிளம்பி வந்துவிட்டோம், சாரி. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்குன்னு ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது. இதில் கொரியன், ஏஷியன், தாய் ஃபுட் அந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் வச்சுருந்தாங்க. ஸோ இதுதான் வந்து ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிட்டு வர இடம். ஆக்சுவலாக இந்த டேபிள் வந்து நிறைய இடத்துல டவல் போட்டு வச்சுருந்தாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஏன்னா அது எல்லாமே ரிசர்வ்டு. நாங்கள் வந்து 11:30 அந்த மாதிரி போகும்போது யாருமே இல்லைங்க, யாருமே இல்லை, ரொம்ப கம்மி பீப்புள் தான் இருந்தாங்க. அப்புறம் நேரம் ஆக ஆக பார்த்தா அவங்க சொன்ன மாதிரி இந்த டவல் போட்டிருக்கிறது எல்லாமே வந்து ஆளுங்க வந்துட்டாங்க. ஃபுல்லி புக்ட் ஆகிடுச்சு. ஆம்பியன்ஸே அவ்வளோ அழகாக இருந்தது. நம்ம எதுவுமே பண்ணாட்டி கூட ஜஸ்ட்டு இங்கே வந்து உட்காந்துட்டு ஒரு ஜூஸ் குடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் இருந்துட்டு போகலாம், அந்த மாதிரியான ஒரு ரிலாக்ஸிங்கான ஒரு ஆம்பியன்ஸ் தான். அண்ட் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஜூஸ் சொல்லிட்டோம், ஏன்னா ஃபுட்டு வரத்துக்கு அவங்க ப்ரிப்பேர் பண்ணி தான் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால சரி அது வரைக்கும் நம்ம சும்மா இருக்க வேண்டாம்னு சொல்லிட்டு, ஐ திங்க் இது வந்து மிக்சட் ஃப்ரூட் வித் மெயினாக கோவாவுடைய ஃப்ளேவர் நிறைய இருந்தது. அந்த ஃப்ரூட் பஞ்ச் மாதிரி அந்த வெயிலுக்கும் அந்த எங்களுக்கு ஆல்ரெடி பசி வேறு இதுக்கும் சூப்பராக இருந்தது. பயங்கர டேஸ்ட்டாக இருந்தது ஃப்ரூட் பஞ்ச் வந்து. அனு வந்து இதில் கொஞ்சம் க்ரீம்லாம் போட்டு வேறு பீட் பண்ண சொல்லியிருப்பா போல இருக்குது. நல்ல க்ரீமியாக அப்படியே பயங்கர டேஸ்டியாக நல்ல ஒரு ஸ்மூதி ஃபீல் இருந்ததுங்க. அது ஒரு ஜூஸ் அப்படின்னு சொல்கிறத விட ஒரு பர்ஃபெக்டான ஃப்ரூட் பஞ்ச் ஸ்மூதின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு எங்களுடைய ஃபுட்டு வந்துருச்சு. ரொம்ப கம்மிங்க, ஆக்சுவலாக 5,000 கொலோனோ 6,000 கொலோனோக்கு இவ்வளோ ரைஸ் கொடுத்துருந்தாங்க. இது வந்து கொரியன் வெஜிடபிள் ஸ்டிர் ஃப்ரை வித் zucchini, அப்புறமா எக்கு அண்டு ஸ்வீட் பொட்டேட்டோ ஃப்ரைஸ். கஷ்டப்பட்டு நான் பேர் எனக்கு ஞாபகம் வச்சுக்கிற அளவுக்கு வச்சுட்டு சொல்லிட்டேன். ஸோ ஸ்வீட் பொட்டேட்டோ ஃப்ரை எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும். எனக்கு ரெகுலர் பொட்டேட்டோவை விட ஸ்வீட் பொட்டேட்டோ அவ்வளோ பிடிக்கும். அண்ட் எனக்கு பிடிக்காத இதில் கொஞ்சம் இருந்துச்சு, என்னன்னு பார்த்தீங்கன்னா எக்கு வந்து ஃபுல்லாக பாயில் பண்ணி கொடுக்கல அவங்க, ஒரு மாதிரி ஆஃப் பாயில் மாதிரி போட்டு கொடுத்துட்டாங்க. எனக்கு அது மட்டும் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. அனுக்கிட்ட சொல்லி இல்லை இது திருப்பி பாயில் பண்ணியோ இல்லை ஸ்க்ராம்பிள் பண்ணியோ கொடுக்க சொல்லு அப்படின்னேன். அவங்க ரொம்ப ஸ்வீட்டாக வந்து என்னாச்சு அப்படின்னு கேட்டுட்டு நான் சொன்னேன், எனக்கு எக்கு ஃபுல்லாக குக் ஆகலைன்னா எனக்கு பிடிக்காது அப்படிங்கிற மாதிரி. நோ ப்ராப்ளம் நீங்கள் கொடுங்கன்னு சொல்லிட்டு அவங்க அந்த எக்கு வாங்கிட்டு போயிட்டு அழகாக வந்து 2 சைடும் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ வேஸ்ட் ஆகாமல் இருந்துச்சு அப்படின்னு ஒரு ஹாப்பியாக இருந்தது. பட் அந்த ப்ரைஸ் பாயிண்ட்டுக்கு அவங்க கொடுத்துருக்குற குவான்டிட்டி நாங்கள் நானும் அனு நல்லாவே சாப்பிட்டோம். ஜெய்க்கு வந்து இதெல்லாம் ஆக்சுவலாக அவ்வளோ பிடிக்காது. அவருக்கு நம்ம சவுத் இண்டியன் நம்ம சமைக்கிற ஃபுட்டு தான், நான் சமைக்கிறது தான் அவர் சாப்பிடுவார். பட் அவருக்கே ஆக்சுவலாக இது பிடிச்சிருந்தது. பரவாயில்ல நல்லா இருக்குது டேஸ்ட்டு அப்படின்னு சொல்லி கொஞ்சம் சாப்பிட்டாரு. ஸோ ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் நாங்கள் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு சரி எந்த பூல் போகலாம் அப்படின்லாம் கொஞ்சம் நேரம் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். என்னால் வந்து ரொம்ப டீப் பூல்லாம் போக முடியாது, என்னாலன்னு மட்டும் இல்லை, மெயினாக வந்து லெக்கில் வந்து ஸ்ட்ராங்காக இல்லை அப்படின்னா நம்மளால் பூல் ஏரியாலாம் ரொம்ப டீப் போக முடியாது, நமக்கு வந்து சஃபகேஷன் வந்துடும், லங் ப்ராப்ளம் வந்துடும். அதனால் அது நான் நிறைய என்கொயரி பண்ணியிருந்தேன் எங்கே போகலாம் அப்படின்லாம் சொல்லிட்டு. ஸோ அவங்க வந்து ஸ்விம்மிங் பூல் ட்ரெஸ் 2 கொடுத்துருந்தாங்க, அவங்களே கொடுத்துருந்தாங்க. இதில் ஏதாவது உங்களுக்கு கரெக்டாக இருக்கான்னு சொல்லி பார்த்துட்டு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் அப்படின்னாங்க. பட் அவங்க கொடுத்தது எல்லாமே குட்டி சைஸுங்க, அதுதான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. பட் ஓகே, இங்கே வந்து ட்ரெஸ்ஸு வந்து ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் பெருசாக இல்லைன்னு வச்சுக்கோங்க, எது வேணுமோ நீங்கள் வேர் பண்ணிக்கலாம். பிகாஸ் நான் சொன்ன மாதிரி இது மினரல் பியூரிஃபைடு ரீசைக்கிள்டு வாட்டர், திருப்பி அது ஃப்ரெஷ் வாட்டராக அவங்க மாற்றிட்டே இருக்காங்க. ஸோ ரொம்ப ட்ரெஸ் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் அவங்க ரொம்ப கொடுக்கல. அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ட்ரெஸ்லாம் எடுத்துகிட்டு நாங்கள் வாஷ்ரூம் போனோம். இங்கே தான் வந்து டவல், நம்மளுடைய அந்த ஸ்விம் சூட்டுக்கான அதர் ஆக்சசரிஸ் எல்லாமே இங்கே தான் கலெக்ட் பண்ணிக்கணும். ஸோ இங்கே நமக்கு ஒரு கார்டு மாதிரி கொடுத்துருவாங்க, ஒரு டோக்கன் கார்டு மாதிரி, நம்ம இங்கே ரெஸ்டாரண்ட் அண்ட் பூல் ஏரியாவுக்கு வந்து இருக்கோம் அப்படின்ட்டு. இது எப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு $60 வந்து நம்ம கட்டணும். நம்ம தெர்மல் ஹாட் ஸ்ப்ரிங்ஸ் யூஸ் பண்ணுறதா இருந்தால் கட்டினா நம்ம எவ்வளோ நேரம் வேணுமோ ஈவினிங் 5 PM வரைக்கும் எந்த பூலில் வேணுமோ நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி. ஸோ விச் இஸ் அ ஃபேர் டீல் அப்படின்னு தான் தோணுச்சு. ரெஸ்டாரண்ட்டில் ஃபுட்டும் வந்து ரொம்பலாம் காஸ்ட்லியாக இல்லை, நல்லா தான் இருந்தது. ஸோ இங்கே டிசபிலிட்டி வாஷ்ரூம்க்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா இங்கே பாருங்கள், உள்ளேயே டிசபிலிட்டி சிம்பிள் இருக்கும் அண்ட் பிடிச்சிக்கிறதுக்கு எழுந்துக்கிறதுக்கு எல்லா இடத்துலையுமே நமக்கு கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும். ஸோ இது எல்லா இடங்கள்லையுமே இங்கே இருக்குது, இங்கேயும் டெஃபினட்டாக இருந்தது. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ட்ரெஸ் சேஞ்ச் ரூம், நம்மளோட திங்ஸ் எல்லாம் வந்து நம்ம யூஸ் பண்ணி வேர் பண்ண போகிற ட்ரெஸ் எல்லாம் வந்து இந்த லாக்கரில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். அதுக்குள்ளேயுமே செப்பரேட்டாக டிசேபிள் ஃப்ரெண்ட்லிக்கு ட்ரெஸ் சேஞ்ச் ரூம் வந்துட்டு பெரிய ரூம் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ எனக்கு வந்து ஸ்விம் சூட் வந்து சூட் ஆகலைங்க, ஏன்னா சைஸ் ரொம்ப ரொம்ப குட்டியாக இருந்துச்சு. ஸோ அதனால் நான் அன்றைக்கி போட்டிருந்த அவுட்ஃபிட்லேயே தான் வந்து நான் அந்த தெர்மல் வாட்டரில் இறங்கினேன்.
ஸோ அனு மாத்திரம் அவளுடைய ஸ்விம்வேர் அவளுக்கு பர்ஃபெக்டாக இருந்துச்சு. ஸோ இங்கே வந்து டவல்ஸ் அண்ட் அதர் ஆக்சசரிஸ் எல்லாமும் நாங்கள் கலெக்ட் பண்ணிவிட்டு நேராக வந்து அந்த பூல் ஏரியாவுக்கு போனோம். ஸோ எங்கே வந்து போகணும் அப்படின்ற ஒரு இது எங்களுக்குள்ளே ஓடிட்டே இருந்தது. ஸோ நாங்கள் கேட்டோம் எது வந்து பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும் அப்படின்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி செக் பண்ணியிருந்தோம். இங்கே விசாரிச்சுட்டு இருந்தோம் இந்த இடத்துல. ஸோ இவர் வந்து வரல, ஜெய் வந்து நான் வந்து வாட்டர்லலாம் வரலன்னு சொல்லிட்டாரு. ஸோ நானும் அனுவும் தான் தண்ணியில் இறங்கினோம். எங்கள் திங்ஸ் எல்லாம் வந்து அவர்கிட்ட கொடுத்துட்டு பார்த்துக்கோங்கன்னு சொல்லிவிட்டு நாங்கள் 2 பேரும் போயிட்டோம். ஸோ நான் வந்து ஃபர்ஸ்ட் பூல் போகலாம் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டேன். அனு வந்து எல்லா பூல்லையுமே நான் யூஸ் பண்ணுவேன் அப்படின்ட்டு அவள் டிசைட் பண்ணிட்டா. எதுக்காக நான் ஃபஸ்ட்டு தெர்மல் பூல் சூஸ் பண்ணேன் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இந்த இடம் பாருங்கள், எவ்வளோ பேர் அந்த சன்னில் அந்த படுத்துக்கிறாங்க பாருங்கள். அப்படியே வெயிலில் படுத்துக்கிறாங்க. என்னால் அந்த சூடு தாங்கவே முடியல. எனக்கு ரொம்ப டேன் ஆகிற மாதிரிலாம் இருந்தது. பட் அவங்க SPF போட்டுட்டு அது மட்டும் இல்லாமல் இங்கே ஆல்ரெடி நிறைய பேர் இருந்தாங்க ஃபர்ஸ்ட் பூலில். இந்த ஆண்டிஸ் 2 பேரும் செம்ம ஜாலியாக பேசியிருந்தாங்க. ஃபுல் என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்தது அந்த பூலில். நல்லவேளை இங்கிலீஷும் அவங்க யூஎஸ்லேருந்து வந்திருந்தாங்க, இங்கிலீஷ் பேசினாங்க, ஸ்பானிஷ் மட்டும் இல்லாமல். ஸோ ஜாலியாக இருந்தது. எனக்கு வந்து நான் இன்னொரு ரீசன் இது ஏன் நான் இறங்கினேன்னு சொல்ல பாருங்கள். இந்த டெம்பரேச்சர் வந்து கொஞ்சம் சூடு தான். ஆனால் எனக்கு இருக்கிற பேக் பெயின், அந்த நீ பெயின், பாடி பெயினுக்கெல்லாம் எனக்கு வந்து கழுத்து வரைக்கும்லாம் பெயின் இல்லை. மெயினாக என்னுடைய ஸ்பைனல் கார்ட்லேருந்து ஆரம்பித்து அந்த இடுப்பு, கால், நீஸு இதெல்லாம் ரொம்ப வலிங்க. அதுக்கு வந்து இது ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக இருந்தது. ஸோ நான் ஆல்ரெடி 3 ஸ்டெப் இறங்கிட்டேன். இன்னொரு ஸ்டெப் இறங்கினேன்னா எனக்கு கழுத்து வரைக்கும் தண்ணி வந்துடும். அப்புறம் என்ன யாரும் காப்பாற்ற முடியாது. அனு வந்து எல்லா புல்கும் ஏறி போயிட்டா. அவளுக்கு ஷீ இஸ் ஃபைன் அது வித் தட். அதனால் அவள் போயிட்டா. ஸோ கொடுத்த காசுக்கு அனு தான் ஒர்த்தாக வந்து எல்லா புல்லையும் ஸ்பெண்ட் பண்ணால். நாங்கள் கூப்பிட்ற வரைக்கும் அவள் வரவும் இல்லை. அந்த மாதிரி அவள் என்ஜாய் பண்ணால். எனக்கு வந்து இந்த பூல்லையே கால் வந்து அவங்க சொல்லி கொடுத்தாங்க, நீங்கள் இந்த மாதிரிலாம் மசாஜ் பண்ணுங்கள். அப்புறம் ஒருத்தர் வந்து ரெகுலராக டெம்பரேச்சர் செக் பண்ணுவார் தெர்மாமீட்டரை வச்சு. அந்தந்த பூலில் கரெக்டாக நம்ம சொன்ன டெம்பரேச்சர் இருக்கா அப்படின்னு செக் பண்ணியிருந்தார். அது மட்டும் இல்லாமல் நம்ம அந்த மினரல் ஆயில் மாதிரி ஏதாவது உடம்பு ஃபுல்லாக தடவிட்டு அதுக்கப்புறம் உட்காந்தோன்னா இன்னும் மசாஜ் எஃபெக்ட் சூப்பராக இருக்கும். அதுக்கெல்லாம் ஸ்விம் சூட் போட்டால் தான் பர்ஃபெக்டாக இருக்கும். அதனால் இங்கே வாங்கணும் அப்படின்னு நான் நினச்சிட்ருக்கேன். எனக்கு அனுவுக்கு வந்து அவங்க கொடுத்துட்டாங்க, அவளுக்கு அதுவே பர்ஃபெக்டாக இருந்தது. ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் அன்றைக்கி நாங்கள் போன இடம். கண்டிப்பாக இந்த இடம் பார்க்குறதுக்கும் சரி, வீல் சேர் டிசேபிள் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கிறதுக்கும் சரி, ஒரு ஃபுல் டே ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கும் ரொம்ப ரொம்ப ஒர்த்தான ஒரு பிளேஸாக இருந்தது. ரொம்ப ஹாப்பியாகவும் இருந்தது. அந்த ஹோல் டே வந்து நல்ல யூஸ்ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின்னு நான் சொல்லுவேன். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த vlog பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட். See you all in my next vlog. Thank you.